வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள் வாசிப்பது உங்கள் மீனா. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் சீர்காழியில் திருக்குறள் முற்றங்கள் அமைக்கும் திட்டம் துவக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயகர் இந்து மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் திருக்குறள் திருப்பணி திட்டமானது துவக்கப்பட்டது. சீர்காழி பகுதியில் அமைந்துள்ள அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீர்காழியில் செயல்பட்டு வரும் திருக்குறள் பண்பாட்டு பேரவையின் சார்பில் திருக்குறள் திருப்பணி திட்டமானது செயல்பட உள்ளது. திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களின் விளக்கம் சார்ந்த வகுப்புகளை அனைத்து பள்ளியினை சார்ந்த தமிழாசிரியர்களை கொண்டு 30 வகுப்புகள் எடுக்கப்பட்டு இறுதியில் 30 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அவர்களால் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியின் துவக்க விழா நிகழ்ச்சியில் திருக்குறள் பண்பாட்டு பேரவை செயலாளர் சிவ அன்பழகன் வரவேற்று பேசினார். சமுஇ மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ். முரளிதரன் தலைமையில் பேரவைத் தலைவர் சக்கரபாணி, பேரவை பொருளாளர் பரஞ்சோதி முத்துக்கருப்பன், துணை செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சிதம்பரத்தை சார்ந்த சிந்தனை சுடர் ராகவன் அவர்கள் ஈரடித்த திருப்பணிகள் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். மேலும் பேராசிரியர் விழிநாதன், சமுஇ பள்ளியின் முதுகலை தமிழ் ஆசிரியர் புலவேந்திரன், தமிழ் பேராசிரியர் சசிகுமார், துணை செயலரும் தலைமை ஆசிரியருமான இளங்கோ, பயிற்சியாளர் பாபு நேசன் நிகழ்ச்சியின் இறுதியில் காழி வைத்தியநாதசாமி நன்றி கூறினார். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப். உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 360 செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.